ரயிலில் வங்கி பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தின் தொடக்கம் சேலமாக கருதப்படுகிறது. கொள்ளை போன தகவல் தெரிய வந்த சென்னையில் என்ன நடந்தது என்று பார்த்தோம். சேலத்தில் இன்று நடந்த விசாரணை விவரங்களை இப்போது பார்க்கலாம். நேற்று முன்தினம் இரவு சேலத்திலிருந்து சென்னைக்கு சென்ற ரயில் வண்டியில் கொண்டு செல்லப்பட்ட வங்கி பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் சேலத்திலிருந்து விருதாச்சலம் வரையிலும் இந்த கொள்ளை சம்பவம் நடந்திருக்கலாம் என்ற ஒரு முக்கிய சந்தேகம் காவல்துறையினரிடையே வலுத்து வருகிறது. அந்த அடிப்படையில் ரயில்வே காவல்துறையை சேர்ந்த உயரதிகாரிகள் மற்றும் மாநகர காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகள் என தொடர்ச்சியாக சேலம் மற்றும் விருதாச்சலம் உள்ளிட்ட இடைப்பட்ட பகுதியில் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலத்திலிருந்து புறப்பட்ட ரயில் சேலம் டவுன் ரயில் நிலையம், அயோத்தியாபட்டணம், வாழப்பாடி, ஆத்தூர், சின்னசேலம், கள்ளக்குறிச்சி வழியாக இரவு 11:45 மணியளவில் விருத்தாசலத்தை சென்றடைந்துள்ளது. அதுவரை டீசல் என்ஜினில் இயக்கப்பட்டு வந்த வண்டி விருத்தாசலத்தில் மின்சார என்ஜினோடு பொருத்தப்படுவது வழக்கம். அதற்காக அங்கு சற்று நேரம் காத்திருக்கும். இந்த அடிப்படையில் சேலத்திலிருந்து விருத்தாசலத்திற்கு இடைப்பட்ட இடத்தில் கொள்ளை நடந்திருக்கக்கூடும் என்று சந்தேகம் எழுந்துள்ளது. இந்த கட்டு, இந்த டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ்லாம் பார்த்திங்கன்னா நிற்கிற ட்ரெயினில் தான் இந்த மாதிரி கட் பண்ண முடியும், கரெக்டாக எடுக்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது இன்வெஸ்டிகேஷனில் ரிவீல் ஆகிற ஒரு ரீசன் என்னென்னா, சேலத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே ஈரோடு யார்ட்லேயோ அல்லது அதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர் யார்ட்லேருந்து வந்திருக்குது இந்த வேகன் இங்கே தான் அலாட் ஆகுதுன்னு. ஸோ அந்த 2 இடத்துல நாங்கள் வந்து கொஞ்சம் செக் பண்ணுறோம். ப்ளஸ் இதில் வேறு ஏதாவது டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ் இருக்கிறனால சம் டெக்னிக்கல் நாலேஜ் ஸ்டாஃபோ அஃபிஷியலோ கூட இருக்கலாம்ன்றது எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இந்த கொள்ளை சம்பவம் பல நாட்கள் திட்டமிடப்பட்டு கண்காணித்து முறையான தகவல்கள் பெறப்பட்டு நிகழ்த்தப்பட்டிருக்கலாம் என்கின்றனர் விசாரணையில் ஈடுபட்டிருக்கும் அதிகாரிகள். கொள்ளை சம்பவம் தொடர்பாக சேலம் மாநகர காவல்துறையின் தரப்பில் 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு வங்கி ஊழியர்கள் முதல் ரயில்வே அலுவலக ஊழியர்கள் வரை விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. சேலம் முதல் விருத்தாசலம் வரை ரயில்வே பாதையில் டிராலி மூலம் ஆய்வு நடத்தப்பட்டது. ட்ரெயினோட ஒவ்வொரு இன்ச் மூவ்மெண்ட்டும் நாங்கள் எடுத்துருக்கிறோம். எங்கெங்கே எத்தனை நிமிஷம் நின்றுருக்கு, தேவையில்லாத ஸ்டாப்பேஜ் எங்கெங்கெல்லாம் ஸ்லோவாக போயிருக்குது, 10 கிலோமீட்டரில் எங்கே போயிருக்குது, 20 கிலோமீட்டரில் 40 கிலோமீட்டர் ஸ்பீட் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எங்கெங்கே இருக்குது, அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் எடுத்துருக்குறோம். மேலேருந்தும் பண்ணுறோம், லோட் பண்ணதுக்கப்புறம் உள்ளாரையும் போய் உள்ளாரேருந்தும் பண்ணியிருக்கலாம். அந்த கோணத்துலையும் ஒரு ஆங்கிள், எந்த கோணத்தையும் நாங்கள் விடலை, எல்லா கோணத்துலேருந்து ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கோம். எந்த கோணத்தில் வந்து ஃபஸ்ட்டு லீடு கிடைக்குதோ அதை வந்து நாங்கள் ஃபர்தராக வந்து மேற்கொண்டு பார்க்குறோம். சவாலான இந்த கொள்ளை சம்பவம் குறித்து பல கோணங்களில் விசாரணை நடைபெற்று வருகிறது. கைதேர்ந்த கொள்ளையர்கள் மற்றும் தொழில்நுட்ப அனுபவம் கொண்டவர்கள் உதவியுடன் தான் ரயில் பெட்டியின் மேற்கூரை துளையிடப்பட்டிருக்க முடியும் என்றும் விசாரணை அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். ரயில்வே பாதுகாப்பு படையினர் மற்றும் காவல்துறையினருக்கு சவால் விடுக்கும் வகையில் நிகழ்த்தப்பட்டுள்ள இந்த கொள்ளை சம்பவம் குறித்து விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக ஒவ்வொரு பகுதியிலும் மாநகர மற்றும் மாவட்ட காவல்துறையினரும் ரயில்வே கொள்ளை சம்பவம் தொடர்பான விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த கூட்டு விசாரணையின் பலன் எப்பொழுது கிடைக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் சேலத்திலிருந்து எஸ். மோகன்ராஜ்.